ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. ஜலதரங்க கணேசையர் மகா பெரியவா பரிபூர்ண அனுகிரகம் உடையவர் என்பது நமக்கு தெரியும். அவர் மூத்தமாள் மீராவும் நிரம்ப அனுகிரகம் பெற்றவர். மீராவுக்கு கண்ணில் திடீரென்று வீக்கம், எரிச்சல், கண் திறக்க முடியாத அவஸ்தை. நிறைய வைத்தியம், டாக்டர்கள் சொல்லும் மருந்துகள் உள்ளுக்கு சாப்பிட்டு வெளியில் போட்டுக்கொண்டும் துளியும் குணமில்லை. பெரியவா கிட்டே பிரார்த்தனை செய்து சொப்பனத்தில் வந்து நெய் சாப்பாட்டில் சேர்த்துக்காதே, குணமாகும் என அனுகிரகம் செய்தார். அதை தீவிரமாக கடைபிடித்தார். அதன் பின் கண் வீக்கம் வழி சிறிது சிறிதாக குணமடைய ஆரம்பித்தது. நிம்மதியாக நாட்களை கடத்துகையில் வேறு இடத்தில் சாப்பிடும்போது நெய் இருந்து திரும்ப கண் வேதனை ஆரம்பித்தது. பெரியவா சொப்பனத்தில் வந்து நெய் ஏன் சாப்பிட்டே என கேட்கவும் கடுமையா நெய் சாப்பிடுவதை தவிர்த்தாள். ஆத்தில் நைவேத்தியத்துக்கு துளி நெய் சேர்த்தால் ஒன்றும் ஆவதில்லை. பகவானுக்கு செய்யும் நைவேத்திய பிரசாதங்கள் ஏதும் செய்வதில்லை என்பது வியப்பான அனுபவம். ஆனால் கூடியவரை அகத்தில் நைவேத்தியத்துக்கு கூட அளவோடு பார்த்துத்தான் நெய் சேர்ப்பாள். பெரியவா நமக்கு குரு மட்டுமல்ல, வைத்தியநாதனும் கூட. நித்தியம் கண்களால் தரிசனம் செய்ய வேண்டும் என்பதில்லை. ஆத்ம தரிசனமாக அவரை நினைத்தாலே அங்கு பிரசன்னமாகிவிடுவார் என்பது அவர் குடும்பத்தை பொறுத்தவரை 100% உண்மை. இப்பொழுதும் நெய் சேர்க்காமல் பெரியவா சொல்படி சாப்பிட்டால் அவள் கண்களுக்கு ஒன்றும் ஆவதில்லை. பெரியவா இப்பூவுலகில் கண்ணுக்கு எதிரே இல்லையே தவிர நம் நலனில் அக்கறையுடன் அரூபமாக இருக்கின்றார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.